إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وقال النبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புகழனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறையை தங்களால் இயன்றவரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகளின் மீதும் அனைத்து நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ரமலானுடைய மாதத்தில் இரண்டாவது ஜும்ஆவிலே நாமெல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானும் நாமும் என்ற தலைப்பில் உரையாற்ற எனக்கு தலைப்பை வழங்கி இருக்கிறார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானை பற்றியும் இந்த ரமலானின் நோக்கக்கூடிய நோன்பை பற்றியும் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே கூறக்கூடிய நேரத்தில் யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதை போன்று உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதற்கு தெரியுமா? அந்த நோன்பை நீங்கள் நோற்பதன் மூலமாக என்ன கிடைக்கும் என்றால் இறைவன் சொல்கிறான், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுள்ள மக்களாக ஆகலாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே நோன்பின் நோக்கத்தை பற்றி சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். எல்லா இபாதத்துகளிலையும் இறையச்சம் மிக மிக முக்கியமானதாக இருக்கும். அதே போன்று இந்த இடத்திலேயும் இறைவன் சொல்கிறான், நீங்கள் நோன்பை நோற்றால் உங்களுக்கு இறை அச்சம் என்பது கிடைக்கும், இறையச்சம் உள்ளவர்களாக நீங்கள் ஆகலாம் என்று இறைவன் சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். அப்ப இத்தனை நாட்கள் நாம் ஏறக்குறைய ஒரு 10-15 நோன்புகளை நோற்றுக் கொண்டிருக்கிறோம். நம்மிடத்துல அந்த நோன்பு
இறை அச்சத்தை முந்தைய காலகட்டத்தை விட அதிகப்படுத்தி இருக்கிறதா அல்லது குறைத்திருக்கிறதா அல்லது அப்படியே இருக்கிறோமா என்பதை நம்மில் ஒவ்வொரு பேரும் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். ரமலானுக்கு முன்னாடி நாம் எப்படி இருந்தோம், அதே மாதிரிதான் நாம் இப்பொழுது இருக்கிறோம் என்றால் அந்த இறையச்சம் கிடைக்கல. ரமலானுக்கு முன்னாடி நாம் எப்படி இருந்தோம், அதைவிட நம்முடைய இபாதத்துகள் செயல்பாடுகள் குறைந்திருக்கிறது என்றால் நம்மிடத்தில் எந்த மாற்றமும் இந்த நோன்பு ஏற்படுத்தவில்லை. அப்போ ஒவ்வொரு பேரும் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். இந்த ரமலான், இந்த நோன்பு நம்மிடத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது சிந்தித்து பாருங்கள். சென்ற ரமலானில் நம்மோடு வாழ்ந்த மக்கள், நம்மோடு இருந்த மக்கள் இந்த ரமலான்ல இல்ல. சிந்தித்து பாருங்கள். சென்ற ரமலானுடைய இரவு தொழுகை நடத்துறோம், பயான் எல்லாம் நடத்துறோம். பயான் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு கடைசியாக 29வது நோன்புல, அதாவது கடைசி நாள்ல ஒரு வயதான ஒரு முதியவர் சொல்ல முடியாது, ஒரு சராசரி வயது, ஒரு 50 வயது இருக்கும், 50க்கு மேல இருக்கும். ஆனா ரொம்ப வயதானவர்லாம் கிடையாது. எல்லாரோடு தொழுதா, எல்லா ரமலானுடைய தொழுகையை நம்மோடு தொழுறாரு, வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறார். கடைசியா எந்திரிச்சு ஒரு மக்கள் இடத்துல பயான் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை நான் குறிப்பிடுகிறேன். அதாவது, நான் உங்களுக்கு ஏதாவது தவறு செய்திருந்தால் அல்லாஹ்விற்காக என்னை மன்னித்து விடுங்கள். அந்த பள்ளிவாசல கிட்டத்தட்ட 200-300 பேர் வர்றாங்க. எல்லாரும் தொழுகையில கலந்துக்கிறாங்க, இபாதத்தில் ஈடுபடுகிறார்கள். யாருமே எதுவுமே சொல்லல. ஆனா கடைசி நோன்பு, கடைசி நேரத்துல இவர் மட்டும் எழுந்து நின்று, நான் யாருக்காவது ஏதாவது தவறு செய்திருந்தா மன்னிச்சுக்கோங்க, நான் நோன்பு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. அடுத்த ரமலானுக்கு முன்னால் போய் சொல்லவில்லை, ஜும்மாவுடைய மேடையில் சொல்றேன், அடுத்த ரமலானுக்கு முன்னால் அவர் உயிரோடு இல்லை. அல்லாஹ் அக்பர். யோசித்து பாருங்க, அடுத்த ரமலான் இல்ல. அதை நினைத்து நினைத்து அழுதவர்கள் பல பேர். இத்தனை மக்கள் இருந்தார்களே, யாருமே மன்னிப்பு கேட்கலையே, நான் ஏதாவது தவறு செய்தா மன்னிச்சுங்க. அவர் கேட்டார், அடுத்த ரமலான் இல்ல. அவனை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நோன்புடைய ஆரம்பம் வருவதற்கு சில நாட்களுக்கு முன்னால் ஒரு 40-45 வயது மதிக்கத்தக்க முகநூல்ல இஸ்லாத்துடைய பதிவுகளை அதிகமாக போடக்கூடிய ஒரு முகநூல் நண்பர் திடீர்னு காலையில வரைக்கும் மார்க்க பதிவை தன்னுடைய போன்ல ஏத்துறாரு, தன்னுடைய சகோதரர்களோடு நண்பர்களோடு பேசினார் மார்க்க விஷயத்தை. இரவுல சைட்ட, அதாவது மாலை நேரத்தில் கொஞ்சம் நெஞ்சு வலி ஏற்படுது, மருத்துவமனைக்கு போனா ஹார்ட் அட்டாக்கு, ஆளு சரிஞ்சிடுறாரு, மவுத்து. ஓரிரு நாட்களுக்கு முன்னால், ரமலானுக்கு, இந்த ரமலானுக்கு ஓரிரு நாட்களுக்கு முன்னால் இது இன்னொரு ஆளு, ஒரு 40-45 வயது. இப்படி நம்மோடு சென்ற ரமலானில் இருந்தவர்கள் இந்த ரமலான்ல இல்ல. அடுத்த ரமலானில் நாம் இருப்போமா? நம்மை பற்றி வேறு ஒருவர் ஜும்மாவுடைய மேடையில அல்லது பரஸ்பரம் பேசிக் கொண்டிருப்பார்களா? நமக்கு தெரியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மையை அதிகம் செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தர வேண்டும். ரமலான் எப்படிப்பட்டது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸாம யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹ் பஅதல்லாஹு வஜ்ஹஹு அனின் நாரி 70 கரீஃபா. யார் அல்லாஹ்வுடைய பாதையில ஒரே ஒரு நோன்பை நோக்கிறாரோ அவருடைய முகத்தை நரக நெருப்பில் இருந்து 70 வருடங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்புறப்படுத்துகிறான் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக இருக்கணும், அல்லாஹ் இந்த நன்மையை தர வேண்டும் என்ற அடிப்படையில் இருக்கணும். சிந்திச்சு பாருங்க. மன் காம ரமலானன் ஈமானன் வஹ்திசாபா உஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி. நபிகளார் சொன்னார்கள், ரமலானுடைய இரவுல யார் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னார்கள். பாவம் மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவையில்லை, நின்று வணங்கினாலே போதும், பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னார்களே. நின்று வணங்கினா பாவம் மன்னிக்கப்படுது. மன் ஸாம ரமலானன் ஈமானன் வஹ்திசாபா உஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி. யார் ரமலான்ல நோன்பு நோக்கிறாரோ அவருடைய பாவங்கள், முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி. நபிகளார் சொன்னார்கள், லைலத்துல் கத்ருடைய இரவுல யார் நின்று வணங்குகிறாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. ரமலான்ல நின்று வணங்குற மன்னிக்கப்படுது, லைலத்துல் கத்ருடைய இரவுல நின்று வணங்குற மன்னிக்கப்படுது, ரமலான்ல நோன்பு நோற்ற மன்னிக்கப்படுது.
இப்படி எல்லாம் சொன்னார்களே, நம்முடைய நோன்பு எப்படி இருக்குது? நம்முடைய இரவு வணக்கங்கள் எப்படி இருக்குது? யோசிச்சு பாருங்க. நோன்பு வைக்கிறோம், கெட்ட வார்த்தை பேசுறோம். நோன்பு வைக்கிறோம், சண்டைக்கு போறோம். நோன்பு வைக்கிறோம், சினிமா பார்க்கிறோம். நோன்பு வைக்கிறோம், சீரியல்ல மூழ்கி கிடக்கிறோம். யோசிச்சு பாருங்க. நோன்பு வச்சு என்ன பிரயோஜனம்? நபிகளார் சொன்னார்கள், மல்லம் யதா கௌல ஸூர் வல் அமல் பிஹி லைஸ லில்லாஹி ஹாஜத்துன் அன் யதா தஆமுஹு வ ஷராபா. யார் தவறான பேச்சுக்களை, தீய செயல்பாடுகளை கைவிடவில்லையோ அவர் பசித்திருப்பது, தாகித்திருப்பது அல்லாஹ்விற்கு தேவையில்லாத ஒன்று. அல்லாஹ்க்கு தேவை கிடையாதுன்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வேணா சொல்லிக்கலாம், நான் நோம்பாளி, நான் காலையில இருந்து ஃபஜர்ல இருந்து பசித்துக் கொண்டு மகிழ்ச்சி வரை இருக்கிறேன், நம்ம சொல்லிக்கலாம். நான் தண்ணீரை குடிக்கல, அல்லாத ஒரு பிரயோஜனம் இல்லை. கெட்ட வார்த்தை பேசினால், கெட்ட செயல்பாடுகளில் ஈடுபட்டால், சினிமாவில் மூழ்கி கிடந்தால், சீரியலில் மூழ்கி கிடந்தால் அல்லாஹ்விடத்தில் எந்த பலனும் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. மற்ற நாட்கள்ல நபிகளார் குர்ஆனை ஓதுவார்கள், ரமலான்ல மிக அதிகமாக ஓதுவாங்க. மற்ற நாட்களில் நபிகளார் தான தர்மங்களை செய்வார்கள். ரமலானுடைய மாதத்துல சுழந்தரிக்கக்கூடிய சூறாவளி காற்றை விட வேகமாக நபிகளார் தான தர்மங்கள் செய்வார்கள். இந்த அமல்கள் எல்லாம் நம்மிடத்துல வந்துச்சா? நம்முடைய நோன்பு எப்படி இருக்குது? 70 வருடங்கள் ஒரு நோன்பு நோற்றால் 70 வருடங்கள் முகத்தை நரகத்தில் இருந்து இறைவன் அப்புறப்படுத்துவேன் சொல்றானே, அப்படிப்பட்ட நோன்பை நோக்கிறோமா? அல்லது அல்லாஹ்க்கு எந்த பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னாங்களே ரசூலுல்லாஹ், அந்த நோன்பு நம்ம நோக்கிறோமா? அடுத்த ரமலான் வருமானு தெரியாது, அடுத்த ரமலான்ல நாம் உயிரோடு இருப்போமான்னு தெரியாது. அப்ப நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். எவ்வளவு பெரிய ஒரு அருள் வளங்கள் இந்த ரமலானுடைய மாதத்துல இறைவன் வழங்கி இருக்கிறான். ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னah, சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது. வகுல்லிகத் அப்வாபுன் நார், நரகத்தினுடைய வாசல்கள் அடைக்கப்படுகிறது. நன்மைகள் செய்வதற்கு அதிக வாய்ப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகை, ரமலானுடைய நாள்ல இரவு தொழுகை நடத்துறாங்க, தொழுதாங்க. முதலாவது நாள்ல கூட்டமே இல்லை, ஒரு சில நபித்தோழர்கள் சேர்ந்தாங்க. நபித்தோழர்கள் சேர்ந்து விட்டார்கள் அப்படின்னு தெரிஞ்சோன்ன இரண்டாவது நாள், மூன்றாவது நாள், நான்காவது நாள், பலம்மா காலத்தில் லைலத்துர் ராபியா, நான்காவது நாள்ல பள்ளி வாசல் நிரம்பிருச்சு, தொழுறதுக்கு இடம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த நாள் தொழுகையே வரல. சஹாபாக்குடைய அந்த நன்மையின் முந்தக்கூடிய அந்த சிந்தனை யோசித்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் நாள் ரசூலுல்லாஹ் அறிவிப்பெல்லாம் செய்யல, இரவு தொழுகை இத்தனை மணிக்கு நடைபெறும் எல்லாம் இல்ல. சில நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹ் தொழுதாங்க, சில நபித்தோழர்கள் சேர்ந்து தொழுதாங்க. இரண்டாவது நாள் ஆகுது, மூணாவது நாள் ஆகுது, நான்காவது நாள்ல பள்ளி வாசல்ல இடம் இல்லை. ரசூலுல்லாஹ் பின்னாடி சொன்னாங்க, உங்கள் மீது கடமையாக்கி விடப்படுமோ என்று நினைத்து நான் வரலன்ட்டாங்க, வீட்டில் தொழுதுட்டாங்க. அப்ப நம்ம சிந்திச்சு பார்க்கணும், நம்முடைய பள்ளிவாசல்ல ஃபர்ஸ்ட் நாள் பள்ளிவாசல நிரம்பிடும், அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். 10 ஆகக்கூடிய நேரத்துல பள்ளிவாசல் ஒரு சஃப் 1.5 சஃப் தான். சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ இந்த ரமலான் அதிகமான நன்மை நமக்கு தெரிகிறது. நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய துர்வாடை இருக்குது, துர்வாடை, அந்த குடல்கள் காய்ந்திருப்பதன் காரணத்தினால ஒரு துர்வாடை வரும். அது அல்லாஹ்விடத்துல மிஸ்கு, கஸ்தூரியை விட நறுமணத்தால் அதிகமானது. சிந்திச்சு பாருங்க. இப்படி எல்லா இடத்திலையும் நோன்பாளிக்கு இறைவன் சிறப்பை கொடுக்கிறான். அஸ்ஸௌமுலி, இறைவன் சொல்கிறான், எல்லாமே அல்லாஹ்வுக்குரியதான். தொழுகை அல்லாஹ்க்கு தான் தொழுகிறோம், ஆனா அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கிறான், இந்த நோன்பு இருக்கிறது இது எனக்குரியது, ஆனா அஜிசிபி, இதற்கு நான் கூலி கொடுக்கிறேன்னு சொல்றாங்க. நோன்பாளிக்கு என்று தனியாக ஒரு சொர்க்கத்தை தயாரித்து வச்சிருக்கிற ரய்யான் என்று சொல்லக்கூடிய சொர்க்கம். நோன்பை ஒரு கேடயம் என்று ஜுன்னத்துன், அஸ்ஸௌமு ஜுன்னத்துன், நோன்பு இருக்கிறது அது ஒரு கேடயம், நரகத்திலிருந்து பாதுகாக்கும் என்று இறைவன் சொல்கிறான். இப்படி ஏராளமான சிறப்புகள் இந்த நோன்புக்கு இருக்கிறது. ஆனால் அந்த நோன்பை அடைந்த நாம் அல்ஹம்துலில்லாஹ் நாம் அதை எப்படி பயன்படுத்துறோம் யோசித்து பாருங்க. நாம் எப்படி நன்மைகள் செய்வதன் மூலமாக, குர்ஆனை ஓதுவதன் மூலமாக, திக்ர் செய்வதன் மூலமாக அதை கழிக்கிறோமா, அல்லது வீணான விஷயத்தில் பேசுவதன் மூலமாக, சண்டைகளில் மூடுவதன் மூலமாக, கெட்ட விஷயத்தின் மூலமாக இந்த ரமலானை கழிக்கிறோமா?
கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய மூக்கு மண்ணை கவட்டும் அப்படின்றாங்க. அப்படின்னா தமிழ்ல நம்ம சொல்லணும்னா நாசமா போ அப்படின்னு சொல்றல அந்த ஸ்டைல சொன்னாங்க. யார் அவர்? அவரிடத்தில் ரமலான் வந்தது. யார் ரமலானை அடைந்து தன்னுடைய பாவத்திற்காக பாவத்திற்கு பரிகாரம் பெற்றுக் கொள்ளவில்லையோ, பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளவில்லையோ, அவருடைய மூக்கு மண்ணை கவட்டும் என்று சொன்னார்கள். ரமலான் வந்தது, நம்முடைய பாவத்திற்காக பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறோமா? இவ்வளவு பாவம் செய்திருக்கிறோம். ஒரு வாய்ப்பை இறைவன் தந்திருக்கிறான். சிந்திச்சு பாருங்கள். அப்போ நாம் ஒவ்வொரு நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து செய்து நம்மை நாமே திருத்திக் கொள்ள வேண்டும். குர்ஆனோடு அதிகமாக தொடர்புகளை ஏற்படுத்த வேண்டும். உபரியான நஃபீலான தொழுகைகள், திக்ருகள்ல அதிகமாக நாம் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்த ரமலான்ல நாம் உயிரோடு இருப்போமான்னு தெரியாது. இப்படி ஒவ்வொரு நிலைகளையும் நம்ம எல்லாமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்கிறான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌம் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். ஒரு சமுதாயம் அவர்களாக மாறுகின்றவரை அல்லாஹ் மாற்ற மாட்டான். ஒரு சமுதாயம் அவர்களாக மாறுகின்றவரை அல்லாஹ் மாற்ற மாட்டான். மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள். நம்மை நாமே கொஞ்சம் கொஞ்சமா திருத்திக்கணும். இபாதத் இன்னும் சொல்லணும்னா, கனிந்த நாட்களை விட வரக்கூடிய நாட்கள், சென்ற நாட்களை விட வரக்கூடிய நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதோடைய நன்மைகளை நாம் அறிஞ்சு பார்த்தோம். நீங்க லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு இரவு வரை இருக்கிறது. லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், கேள்விப்பட்ட வசனம் தான். 1000 மாதங்களை விட சிறப்பு வாய்ந்த ஒரு இரவு என்று சொன்னார்கள். திருமறை குர்ஆன் சொல்கிறது 1000 மாதங்கள். 1000 நாட்கள்னா ஒரு 3.5 வருஷம். 1000 வாரம் அல்ல, 1000 மாதங்கள். ஒரு மனிதனுடைய சராசரி வாழ்க்கை காலம் எத்தனை தெரியுமா? 60-70 ஆவரேஜ் சொல்லுவோம்ல. சில பேர் 80-90 வாழ்வாங்க, சில பேர் 30-40 கூட மௌத்தாங்க. அது சராசரின்னு சொல்லுவாங்க. அது 60-70. ஆனால் அந்த லைலத்துல் கத்ருடைய ஒரு இரவு எத்தனை நாட்களுக்கு சமம் தெரியுமா? 84 வருடங்களுக்கு சமம். 84 வருடங்கள் நாம் இபாதத்து செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அதை இறைவன் ஒரே ஒரு இரவுல தர்றான். யோசித்து பாருங்க. நபிகளார் ரமலான்ல லைலத்துல் கத்ரை தேடுங்கன்றாங்க. ரமலான்ல இறுதி பத்தில் லைலத்துல் கத்ரை தேடுங்கள் என்றார்கள். ரமலான்ல ஒற்றைப்படை இரவுல லைலத்துல் கத்ரை தேடுங்கள் என்று சொன்னார்கள். அப்ப சென்ற நாட்களை விட வரக்கூடிய நாட்கள் முக்கியமானது. அப்ப நம்ம சிந்திச்சு பார்க்கணும். 84 வருடங்கள் 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு. அப்படின்னு என்ன ஒரு சுப்ஹானல்லாஹ் ஒரு 2 ரக்காத் தொழுறோம்னா 84 வருடங்கள் நின்று தொழுதால் என்ன நன்மை கிடைக்குமோ அதை அல்லாஹ் தருகிறான். அப்ப நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஷைத்தான் ஏதாவது வழியில வழிகெடுப்பான். அவனிடமிருந்து பாதுகாப்படணும். திக்ருகள் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மஸலுல் லதீன யذ்குரு ரப்பஹு வல்லதீன லா யذ்குர் மஸலுல் ஹய்ய் வல் மய்யித். அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய உள்ளத்திற்கும் அல்லாஹ்வை நினைவு கூறாத உள்ளத்திற்கும் உள்ள வித்தியாசம் உயிரோடு இருக்கக்கூடிய ஆன்மாவிற்கும் ஜனாசாவான ஆத்மாவிற்கும் உள்ள வித்தியாசம் தாங்க. உதாரணம் தாங்க. அல்லாஹ்வை நினைவு கூறினால் உயிரோடு இருக்கிறோம்னு அர்த்தம். அல்லாஹ்வை நினைவு கூறவில்லை என்றால் நாம் சொல்லிக்கலாம் நான் உயிரோடு இருக்கிறேன்னு. அல்லாஹ்வுடைய பார்வையில நாம் ஜனாசா என்று அர்த்தம். நபிகளார் சொன்னார்கள், லா தஜ்அலு புயூத்திக்கும் குபூரா, உங்களுடைய வீடுகளை கபர்களாக்காதீர்கள். குர்ஆனை ஓதி வாருங்கள் வீடுகள்ல. சூரத்துல் பக்ராவை ஓதுங்கள். சூரத்துல் பக்ரா ஓதப்படக்கூடிய வீடுகள்ல ஷைத்தான் நுழைய மாட்டான்டாங்க. ஷைத்தான் ஓடுவான்டாங்க. சிந்திச்சு பார்க்கிறோம். இபாதத்துகள் மூலமாக வீடுகளை சூரத்துல் பக்ரா குர்ஆனுடைய தொடர்பை ஏற்படுத்தணும். திக்ருகள் மூலமாக சின்ன சின்ன திக்ரு யோசித்து பாருங்க. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்று 100 முறை கூறினால் 1000 நன்மை. சுப்ஹானல்லாஹ் சாதாரண ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ஆகும். சுப்ஹானல்லாஹ் ரொம்ப அற்பமான தெரியும், மறுமையில் ரொம்ப பிரம்மாண்டமா தெரியும். சுப்ஹானல்லாஹ் என்று 100 முறை கூறினால் 1000 நன்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படி ஏன்னா தொழுகை முடியுதில்ல, தொழுகை முடிந்ததற்கு பிறகு சுப்ஹானல்லாஹ் 33 தடவை,
அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 33 தடவை, கடைசியாக அதாவது மொத்தம் 99,000, கடைசியாக லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இப்படி ஓதிவிட்டால் மொத்தம் 100,000. இப்படி யார் ஓதுகிறாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, கடலினுடைய நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படுகின்றாங்க. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் நம்ம வளமையை செய்யறோமா? தொழு முடிச்சோன்னு நினைச்சு ஓடிடுவோம். சிந்திச்சு பார்க்க வேண்டும். இப்படி அற்பமான விஷயத்துல அதிகமான நன்மைகள் இருக்கிறது. இப்படி நாம் சாதாரணமாக நினைத்து விடாமல் சாதாரண அற்பமான திக்ருகள் மூலமாக, அற்பம் நினைக்கக்கூடிய திக்ருகள் மூலமாக அதிகமான நம்மால் இயன்ற அளவிற்கு குர்ஆனை ஓத வேண்டும், குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்த வேண்டும். ஒரு மாசத்துல குர்ஆனை முடிக்கணும் அப்படி ஒரு நியத்து வைக்கலாம், 10 நாள்ல கூட குர்ஆனை முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நியத்து வைக்கலாம். இப்படி நாம் குர்ஆனோடு அதிகமாக தொடர்பு ஏற்படுத்த வேண்டும். நபிகளார் சொன்னார்கள், லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன் வலாக்கின் அலிஃபுன் ஹர்ஃபுன் வ லாமுன் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃபுன். நன்மையானதுல எதையுமே அற்பமா நினைக்காதீங்க. நபிகளார் சொன்னார்கள், அலிஃப் லாம் மீம் அப்படின்னு ஓதுறமே, ஒரு செகண்ட் ஆகுது, அதுக்கு ஒரு நன்மை கிடையாது, அது ஒரு எழுத்து கிடையாது. அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்துட்டாங்க. ஒவ்வொரு நன்மைக்கும் 10 நன்மைட்டாங்க. ஒரு அலிஃபுக்கு 10 நன்மை. அலிஃப் லாம் மீம் அப்படி ஓதிட்டா 30 நன்மை கிடைக்கும். ஒரு செகண்ட் ஆகுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு குறுகிய நேரத்தில் அதிகமாக நன்மையை பெற்று தரக்கூடியது இந்த குர்ஆனுடைய தொடர்பு, திக்ருகளுடைய தொடர்பு. இதை நாம் அதிகமாக பயன்படுத்தி இந்த ரமலான்ல நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் பாவ மன்னிப்பு கேட்டு அளித்தவர்களாக ரமலானை கடந்து செல்ல வேண்டும். நபிகளார் சொன்னார்கள், அத்தாயிபு மீன தம்பி கமல்லா தம்பலகு. பாவத்திற்காக பாவ மன்னிப்பு தேடியவர் பாவமே செய்யாதவரை கொண்டிருக்கிறார். பாவமே செய்யாதவரை மாறிடுவோம். ஆகவே அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவருக்கும் தந்தருவானாக என்று கூறி முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வ அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய நாட்களில் நம்முடைய இபாதத்துகளை நாம் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். மற்ற நாட்களை விட ரமலான்ல அதிகமாக நம்முடைய இபாதத்துகளை நாம் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய அதிகமான மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நாம தான் தௌஹீத்வாதிகளாக இருக்கிறோம், நாம தான் கலிமா சொல்லிட்டோம், நம்ம சொர்க்கத்துக்கு கண்டிப்பாக போயிடுவோம். கலிமா சொன்னால் சொர்க்கத்துக்கு போகலாம், அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் குர்ஆனையும் ஹதீஸையும் நாம் படித்து பார்த்தோம் என்றால் இபாதத் இல்லாம அவ்வளோ ஈஸியாக போக முடியாது. சொர்க்கத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக போயிடுவோம். நாம் செய்த தவறுகளுக்கான தண்டனையை வாங்கிட்டு கூட போவோம். நரகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேதனை செய்து விட்டு வேணா சொர்க்கத்துக்கு இருப்போம். ஏன்னா கலிமா சொல்லி இருக்கிறோம். அப்ப அதை நாம் புரிந்து கொள்ளணும். மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நான் கலிமா சொல்லிட்டோம், பூமி அளவு பாவம் செய்தாலும் சொர்க்கத்துக்கு போயிடும், ஏன்னா கலிமா சொல்லிட்டோம். குர்ஆனையும் ஹதீஸையும் நாம் தெளிவாக படித்தோம் என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா. யார் கடுகளவு நன்மை செய்கிறார் அதை அவர் பார்ப்பார், அதுக்குரிய கூலியை பெற்றுக் கொள்வார். கடுகளவு நன்மை செய்தால் அதற்குரிய கூலி கிடைக்கும். வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. யார் கடுகளவு தீமை செய்தாலும் அதற்குரிய கூலியை அவர் பெற்றுக் கொள்வார். அப்போ எவ்வளவு நன்மை செய்கிறோமோ அந்த அளவிற்கு வேகமாக சொர்க்கத்துக்கு போக முடியும். அல்லது நரகத்துல அது அல்லாஹ் எவ்வளவு நாடுறானோ மன்னிக்கணும்னா மன்னிச்சிருவான், அது அவனுடைய நாட்டம். யக்ஃபிர் லிமன் யஷா வ யுஅذிபு மன் யஷா. அவன் நாடுனா மன்னிப்பான், யாரும் கேட்க முடியாது. அவன் நாடினால் தண்டிப்பான். ஒருவேளை தண்டித்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நரகத்துல ஒரு நாள் என்பது இந்த உலகத்துல 500 வருடத்துக்கு சமம்ட்டாங்க. ஒரு நாள் நரகத்துக்கு போட்டா முடிஞ்சிருச்சு கதை. இந்த உலகத்துல 500 வருடத்துக்கு சமம் அந்த நரகத்துல ஒரு நாள். சிந்திச்சு பாருங்க. நவுது பில்லா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அப்போ இப்படி நம்மை நாமே அதிகமான இபாதத்துகள் செய்வதன் மூலமாக அந்த நரக நெருப்பிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அல்லாஹ்விடத்துல நாம் அதிகமாக நன்றி செலுத்தணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
இந்த இஸ்லாத்தை, இந்த தௌஹீதை நமக்கு வழங்கி இருக்கிறார். இந்த உலகத்துல எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இந்த நேர்வழியை இறைவன் கொடுக்கல. அதற்காக நன்றி செலுத்தணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால்கள் வீங்கக்கூடிய அளவுக்கு, பாதங்கள் வெடிக்கக்கூடிய அளவுக்கு இரவு நேரத்தில் நின்று தொழுறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், கால்கள் வீங்குகிறது, பாதங்கள் வெடித்து விடுகிறது, இந்த அளவுக்கு தொழணுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், உங்களுடைய முந்தைய பிந்தைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டேன். யக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர். நபி, உங்களுடைய முன்பின் பாவம் எல்லாம் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு இறைவன் சொல்றானே, பிறகு ஏன் கால் வீங்குது, பாதங்கள் வெடிக்குது, இந்த அளவுக்கு தொழுறீங்களே? நபிகளார் அழகான ஒரு பதிலை சொன்னார்கள். நம்மில் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய பதில். அஃபலா அகுன அபிதன் ஷக்கூரா, நான் நன்றியுள்ள அடியானாக ஆக வேண்டாமா ஆயிஷா என்று கேட்டார்கள். நாம் நன்றி உள்ளவர்களாக ஆகணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நேர்வழி தந்திருக்கிறான். எவ்வளவோ அறிவாளிகளுக்கு கிடைக்கல, அரபுல புலமையில பெரிய அளவில் இருக்கிறான். ஆனா மார்க்கம் தௌஹீத் அவனுக்கு தெரியல, தர்காவில் போய் முட்டி கொண்டிருக்கிறான். விஞ்ஞானத்துல எதையெல்லாமோ கண்டுபிடிக்கிறான், இன்டர்நெட் கண்டுபிடிக்கிறான், ராக்கெட்டுகளை கண்டுபிடிக்கிறான், நம்ம கற்பனை பண்ண முடியாதெல்லாம் கண்டுபிடிக்கிறான். இந்த உலகத்துல அவனுக்கு அல்லாஹ் நேர்வழி கொடுக்கல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நேர்வழி தந்திருக்கிறான். அதற்காவது நாம் அல்லாஹ்விடத்துல அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். நன்றி செலுத்தினால், நீங்கள் நன்றி செலுத்தினால் அல்லாஹ் சொல்கிறான், நான் உங்களுக்கு அதிகப்படுத்தி தர்றேன். அவனுடைய அருள் வளங்களை அதிகப்படுத்தி தர்றான். நன்றி செலுத்தவில்லை என்றால் அல்லாஹ் வழிகேட்டில் விட்டுருவான். நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். வரலாறுகளை நம்மால் பார்க்க முடியும். நபிகளாருடைய காலகட்டத்தில் ஒரு மனிதர் கிறிஸ்தவரா இருக்கிறார், நஸ்ரானியா இருக்கிறார், இஸ்லாத்துக்கு வர்றாரு, குர்ஆனை ஓதுகிறார், சூரத்துல் பக்ரா ஓதுகிறார், ஆல் இம்ரானை ஓதுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹியை எழுதக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்தாங்க. வஹீனா ரசூலுல்லாஹ்க்கு இறை செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி கொடுப்பாங்க, ஓதி கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹ் மனனம் செய்வார்கள், தொழுகிற துளவாப்பாங்க அல்லது ஓதி காட்டுவாங்க. மற்ற நபித்தோழர்கள் எழுதி வைப்பாங்க. இது மாதிரி ஒரு நபித்தோழர் ஒரு மனிதர் கிறிஸ்தவத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வர்றார். இஸ்லாத்து வந்து பக்ராவை படிக்கிறார், ஓதுகிறார். ஆல் இம்ரான் என்று சொல்லக்கூடிய வசனத்தை ஓதுகிறார். கிட்டத்தட்ட 4 ஜுசு, குர்ஆன் 30 ஜுசு, ஏறக்குறைய 4 ஜுசு. சில காலங்கள் செல்கிறது, அவர் இஸ்லாத்தை விட்டு மீண்டும் கிறிஸ்தவத்துக்கே மாறி காஃபிராக குஃப்ரிலே மரணித்து விடுகிறார். போயிட்டு சொல்றாரு, எப்படி கிறிஸ்தவரா மாறி சொல்றாரு, நான் தான் முகமதுக்கு எல்லாம் எழுதி கொடுத்தேன், அதான் முகமது ஓதுறாரு. கடைசியாக அவரை அடக்கம் செய்கிறார்கள். அவருடைய கபரில் இருந்து அவருடைய உடலை தூக்கி மண் வெளியே தூக்கி எறிய வீசுகிறது. அடுத்து மீண்டும் அடக்கம் செய்யறாங்க. 2-3 முறை திருப்பி அடக்கம் செய்யறாங்க. அது பூமி தூக்கி மேல வீசிடுது. கடைசியா தூக்கி வீசிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், நம்ம நினைக்கலாம், நான் இத்தனை காலம் தௌஹீத்வாதி, நான் இவ்வளவு தொழுது வச்சிருக்கிறேன், இவ்வளவு குர்ஆன் ஓதி இருக்கிறேன், இவ்வளவு நோன்பு வைத்திருக்கிறேன். நபிகளார் சொன்னார்கள், இன்னமல் அமால் பில் ஹவாத்திம், செயல்கள் யாவும் இறுதி நிலையை பொறுத்ததுன்றாங்க. இத்தனை நாள் தொழுத, இத்தனை நாள் நோன்பு வச்சேன், இத்தனை ஹஜ்ஜி செய்தேன், இத்தனை உம்ரா செய்திருக்கிறேன், அதெல்லாம் மௌத்தா அப்படி நேரத்துல இறுதி நிலையில நாம் எப்படி இருக்கிறோம் என்பதுதான் முக்கியமானது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிமாகவே தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள். மௌத்தாவும் முஸ்லிமும் மௌத்தாவும். எப்போ மௌத் வரும் தெரியுமா? தெரியாது. அப்ப எப்பவுமே நம்முடைய ஈமானை புதுப்பித்துட்டே இருக்கணும். இன்னைக்கு மௌத்தாவனா தெரியாது, 5 வருஷம் கழிச்சு மௌத்தா தெரியாது, 50 வருஷம் கழிச்சு மௌத்தா தெரியாது. அப்ப என்ன, ஒவ்வொரு நேரத்திலையும் ஷைத்தான் நம்மை தவறின் பக்கம் அழைத்துக் கொண்டே இருப்பான். நம்முடைய ஈமானை சுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கணும். அழகான வழி என்னது? குர்ஆனை அதிகமாக ஓதுவதன் மூலமாக உள்ளங்கள் சுத்தமடைகிறது. அலா பிதிக்ரில்லாஹி தத்மைஇன்னல் குலூப், அல்லாஹ்வை நினைப்பதன் மூலமாக உள்ளங்கள் நிம்மதி அடைகிறது. உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கு துஆக்கள் இருக்கிறது. அல்லாஹ் ஆத்தி நஃப்ஸி பி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா. யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்துக்கு, என்னுடைய நஃப்ஸுக்கு இறை அச்சத்தை வழங்குவாயாக, அதை தூய்மைப்படுத்துவாயாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமும் யா முகல்லிபல் குலூப் தப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளத்தை புரட்டக்கூடியவனே, எனது உள்ளத்தை இந்த மார்க்கத்தின்பால் நிலைபெறச் செய்வாயாக, தினமும் 100 முறை கேட்பார்கள். இந்த மாதிரியான இபாதத்துகள், திக்ர்கள், துஆக்கள் மூலமாக நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ளலாம். நல்ல அமல்கள் மூலமாக, குறிப்பாக ஜகாத் என்று சொல்லக்கூடிய ஒரு அமல், அதிகமான மக்கள் பொதுமக்கள் இருக்கிறாங்க. ஏறக்குறைய தோராயமாக சொல்லணும்னா 70% மக்கள்
ஜக்காத்துன்னு என்ன நினைக்கிறான், 5 ரூபா 2 ரூபா கொடுத்தா போதுமானது. அப்படி அல்ல, 100 ரூபாய் இருந்தால் 2.5% அது ஏழைகளுக்குரியது. இந்த ஜக்காத் இஸ்லாம் எந்த அளவுக்கு வலியுறுத்துகிறது என்றால், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், ரசூலுல்லாஹி காலத்துல ஜக்காத் கொடுத்துட்டு இருந்தான். அபூபக்கர் ரசூலுல்லாஹ் மௌத்தானதுக்கு முன்னாடி சில பேர் சொல்றாங்க, நாங்க ஜக்காத் எல்லாம் கொடுக்க மாட்டோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஜக்காத்தை கொடுக்காதவரோடு நான் போர் செய்வேன்றாங்க. யாரு கூட போர் செய்வோம்? காஃபிர்களோடு போர் செய்வதை ஜக்காத்தை கொடுக்க மாட்டேங்குதுன்னா அவரோடு போர் என்று சொன்னார்கள். அவன் ஜக்காத்தை கணக்கு பார்த்து நாம் ஏழைகளுடைய சொத்து அதை நாம் கண்டிப்பாக கொடுத்து விட வேண்டும். 2 ரூபா 5 ரூபா கொடுக்குறது ஜக்காத்து கிடையாது. நம்ம மக்கள் என்ன நினைக்கிறான், ஒரு பிச்சை சொல்லுவோம்ல, 2 ரூபா 5 ரூபா கொடுத்தா என் கதை முடிஞ்சிருச்சு. ஒரு வருடத்துல 40 லட்சம் இருக்குன்னு வைங்க, 40 லட்சம் இருக்குது, ஏறக்குறைய 2 லட்சம் ரூபாய் அல்லது 1 லட்சம் ரூபாய் அளவுக்கு ஜக்காத்து கொடுக்கணும். 40 லட்சம் இருந்தா 1 லட்சம் ரூபாய் அளவுக்கு ஜக்காத்து கொடுக்கணும். இப்படி ஜக்காத்தை நாம் சரியாக கொடுக்க வேண்டும். கொடுக்கவில்லை என்றால் நாளை மறுமை நாள்ல நாம் சேகரித்து வைத்திருந்த அந்த சொத்துக்கள் தங்கமாக வெள்ளியாக சேர்த்து வைத்தோமே, அதை வைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருக்கி நமக்கு சூடு வைப்பான். அது ஒரு பெரிய பாம்பாக மாறி நம்மை கொத்திக் கொண்டே இருக்கும். இதுதான் நீ சேர்த்து வைத்த ஜக்காத்து சொத்து என்று சொல்லும் என்று நம்ம பார்க்கலாம். ஆகவே தொழுகையில சரியா இருக்கணும், ஜக்காத்துல சரியாக இருக்கணும். இப்படி எல்லாவித நல்ல அமல்களையும் சரியாக செய்து இருவுலகிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கிடுவானாக. இறுதியாக ஒரு குர்ஆன் வசனத்தை கூறி நிறைவு செய்கிறேன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இந்த இஸ்லாத்துல முழுமையாக நுழைந்து விடுங்கள். அறக்குறையா இல்ல, முழுமையாக நுழைந்து விடுங்கள். வலா தத்தபி குத்வாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். அறக்குறையா நுழைஞ்சா என்ன அர்த்தம்? ஷைத்தானுடைய வழிமுறை பின்பற்றுன்னு அர்த்தம். ஆக இறைவன் சொல்கிறான், எல்லாவித அசிங்கத்தை, மார்க்கத்துக்கு எதிரான விஷயத்தை விட்டுவிட்டு முழுமையாக இஸ்லாத்தில் நுழையக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் வழங்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.